KFC chicken இருக்குல்ல crispy chicken அதை நம்ம இன்னைக்கு வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி செய்யறேன் அப்படின்றத நான் வீடியோலயும் காட்டுறேன். என்னடா அப்போ உண்மையிலேயே நீயே அந்த மசாலா எல்லாம் வீட்லயே செய்ய போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க போறது இல்ல. ஏன்னா இதுதான் என்னோட வாழ்க்கையோட முதல் சமையல். இதுக்கு முன்னாடி மேகி மட்டும் ஒரே ஒரு செஞ்சிருக்கேன். சோ அதை ரிஸ்க் எடுக்காம டைரக்டா ரெடிமேடா விக்கிற இந்த கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் அப்படின்ற இந்த பாக்கெட்டை நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா, இது நான் வாங்கியிருக்கிறது ஹாப்பிமா அப்படின்ற கம்பெனி. ஆச்சி இருக்கு, சக்தி இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். நான் எந்த ஒரு பிராண்டையும் ப்ரமோட் பண்ணல. ஓகேவா, இது ஒரு பாக்கெட் 20 ரூபாய். 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு பாக்கெட் தான். அப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், 2 பாக்கெட். ஸோ இது ஒரு 40 ரூபாய். கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் அப்படின்ற இந்த சிக்கன் பவுடர். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கிறிஸ்பி அது மட்டும் பத்தாது, அதுக்கு மேல வந்து ஒரு சில மசாலா போடுவாங்க இந்த கடையில எல்லாம். அந்த மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த தூவுற மாதிரி. அதுக்கு பேர் வந்து பெரி பெரி மசாலா அப்படின்றாங்க. சில இதுல வந்து பிரி பிரி மசாலா அப்படின்றாங்க. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரி பிரி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுவே வந்து நிறைய கடையில வந்து சில பேருக்கு தெரியவே இல்லை. நிறைய கடையில, ஒரு சில கடையில தான் இருக்கு. நான் வாங்கினது வந்து நீல்கிரிஸ் அப்படின்ற அந்த ஸ்டோர்ல இருந்தது. ஓகேவா, இது இந்த பிரி பிரி அப்படின்ற மசாலாவை நீங்க வீட்லயே கூட செய்யலாம். ஆனா அதுக்கு ஒரு 8 இன்கிரீடியன்ட் தேவைப்படுது. அந்த 8 இன்கிரீடியன்ட்டும் நீங்க தனித்தனியா கடையில வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் வந்து நார்மலா வீட்டுல இருக்கிற பொருள் மாதிரி இருக்காது. ஒரு 5 பொருளாவது நீங்க வெளியே கடையில இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அக்யூமுலேட்டரா பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 450 ரூபாய் 500 ரூபாய் ஆயிடும். ஸோ 500 ரூபாய் கொடுத்து அந்த இன்கிரீடியன்ஸை வாங்கி மிக்ஸ் பண்ணி பெரி பெரி ரெடி பண்றதுக்கு பதிலா டைரக்டா பெரி பெரி மிக்ஸே அவங்க விற்கிறாங்க. இது வந்து ஒரு 109 ரூபாய். ஸோ இது ஒரு 110 ரூபா, இது ஒரு 40 ரூபா. ஸோ 150 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் சிக்கன் வந்து ஒரு 110 ரூபா. சரி, ஓகே, இந்த சிக்கனை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1/4 டம்ளர் மட்டும் பால் எடுத்துக்கோங்க. இதுல நான் அதிகமா ஊத்திருப்பேன், அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. பாதி எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து அந்த பால்ல நல்லா புழிஞ்சு விடுங்க. அந்த பால் திரியிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டு அதோட ஒரு முட்டையை உடச்சு ஊத்துங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் தான் பண்ண முடியுன்றதுனால என்னோட ஒய்ஃபை பண்ண வச்சிருக்கேன். ஒரு துளி உப்பு போடு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை போடு, 1 ஸ்பூன் பெப்பர் தூளை போடு, 1/2 ஸ்பூன் மிளகா தூளை போடு. தூளு மேல ஸ்பூனை போடு, ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கி போடு. ஒரு பாத்திரத்துல சிக்கனை போடு, சிக்கன் மேல நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை போடு. அந்த மசாலாவை உருட்டி போடு, பெரட்டி போடு, தடவி போடு. தடவி போட்ட அந்த மசாலா மேல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போடு. விழுந்து போன அந்த இஞ்சி பூண்டு விழுத நல்லா தடவி போடு. அந்த சிக்கனை தூக்கி ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் ஊற போடு. ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனை வெளியே எடுத்து போடு. கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் பவுடரை தட்டில் பரப்பி போடு. பரப்புன பவுடர்ல சிக்கனை பெரட்டி போடு. மத்த எல்லா சிக்கன் பீஸையும் பெரட்டி இன்னொரு தட்டுல குவிச்சு போடு. மீந்து போன மசாலால மீந்து போன பவுடரை கலக்கி போடு. அந்த கலக்கின கலவையில சிக்கனை போட்டு துவைச்சு போடு. வாங்கப்பா, சிக்கனை கடைசியா பாக்குறவங்களா ஒரு தடவை பாத்துக்கோங்கப்பா. கலக்கின சிக்கனை மீதி இருக்கிற பவுடர்ல பெரட்டி போடு. அந்த பவுடர் வேஸ்ட் ஆக கூடாதுன்ற எண்ணம் இருந்ததுன்னா எல்லா சிக்கன்லயும் அந்த பவுடரை தடவி போடு. தடவுன சிக்கனை கொதிக்கிற எண்ணெயில பொரிக்க போடு. அது தீஞ்சு போகாம இருக்கணும்னா கடாய்க்குள்ளேயே அதை திருப்பி போடு. பொரிச்ச சிக்கனை தூக்கி ஒரு பாத்திரத்துல போடு. அதுல எண்ணெயை வடிகட்ட பல ஓட்டைகளை போடு. அப்பப்போ சைடு கேப்ல ஒய்ஃபு கூட ஒரு செல்ஃபிய போடு. இறக்கி வச்ச சிக்கன் மேல காசு கொடுத்து வாங்கின அந்த பெரி பெரி மசாலாவை பரபரம் போடு. அந்த பரபரப்போட அந்த கடையை பிடிச்சி மசாலா கலக்க ஒரு வாட்டி குலுக்கி போடு. செஞ்சு வச்ச சிக்கனை இலை மாதிரியே இருக்கிற தட்டுல படையல் போடு. படையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த பீஸ் எல்லாம் ஆளுக்கு 2 பீஸ்னு பங்கு போடு. பங்கு போட்டதையே ஒரு வீடியோவா போடு. அந்த வீடியோவை தூக்கி யூடியூப்ல போடு. யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறமும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஆளுக்கு ஒரு முட்டையை மந்திரிச்சு போடு. சிக்கன் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் சாப்பிட்டேன், வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. பால் ஊத்திருப்போம் இல்லையா அந்த மசாலா ரெடி பண்றதுக்கு, அது வந்து 3/4 டம்ளர் ஊத்திருப்பேன். அது 3/4 டம்ளர் இல்லாம வெறும் 1/4 டம்ளர் மட்டும் ஊத்துனாலே போதுமானது. 3/4 டம்ளர் ஊத்துனதுனால ரொம்ப டைலூட்டடா இருந்தது அந்த மசாலா. அந்த 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தால அந்த மசாலா 1/4 டம்ளர் மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா, இன்னும் கொஞ்சம் திக்கனா இருந்திருக்கும் அந்த மசாலா. சோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஊறி இருக்கும். பட் அது குறை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தப்பு இல்ல. அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருந்திருக்கும். மற்றபடி இந்த வீடியோவை பார்த்து நீங்க தாராளமா நம்பி அந்த சிக்கன் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சமையல்லாம் பண்றேன், இது வரைக்கும் சமையலே பண்ணதில்லை அப்படின்றதுனால எனக்கு கூட இருந்து ஃபுல் அசிஸ்டன்ஸ் என்னோட ஒய்ஃப் தான் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம், இப்ப கருக போகுது, சீக்கிரம் எடுத்துருங்க, திருப்பி போடுங்க, இது எல்லாமே வந்து எனக்கு என் ஒய்ஃப் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். See you soon. Until then, signing off. KichuThor. Peri.